கிரிப்டோ ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் எப்படி பண்ணலாம்? ஏன்னா கிரிப்டோ ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பிட்காயின், இடிஹெச், சொலானா, ரிப்பிள் இது மட்டும் இல்லை, இது இல்லாமல் ஏகப்பட்ட காயின்ஸ் இருக்குது. எப்படி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், சென்செக்ஸ் ஃபியூச்சர்ஸ் அந்த மாதிரி ஒரு 2, 3, 5, 4, 5 தான் இருக்கும். பட் ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 213 ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்க்கு மேலே இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா காயின்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காயின்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொரு காயின்ஸும் நம்ம எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம், இதுக்கான மார்ஜின் ரெக்யர்மெண்ட் எவ்வளோ தேவைப்படும், ஸோ ஓவராலாக இன்கேஸ் நீங்கள் ஒரு ஸ்கேல்பராக இருந்தால் மினிமம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்தால் ப்ராஃபிட்டபிளாக இருக்கலாம், இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டெல்டா எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ டெல்டா எக்ஸ்சேஞ்சுக்கான அக்கௌண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸில் லிங்க்ல மென்ஷன் பண்ணியிருப்பேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஃபியூச்சர்ஸ்ன்ற டேபுக்கு வாங்க. வந்தீங்கன்னா அதில் ஃபியூச்சர்ஸ்க்கான சார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி மார்க்கெட்ஸ்னு ஒரு டேப் இருக்கு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஃபியூச்சர்ஸில் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்க மாதிரி, ரிலையன்ஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இருக்க மாதிரி ஒவ்வொரு காயினுமே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இதில் ஒவ்வொரு காயினுக்கு ஒவ்வொரு லெவரேஜ் இருக்கும். ரொம்ப ஸ்டேபிளான காயின்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதிக வால்டிலிட்டி இல்லாத காயின்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிட்காயின், ஈத்தரியம், இந்த சொலானா இதுக்கெலாம் வந்து 200x 100x லெவரேஜ் இருக்கும். புதுசாக வர காயினில் இந்த மீம் காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 20x லெவரேஜ் அந்த மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு சில இதுக்கெலாம் வந்து 50x லெவரேஜ் அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு லெவரேஜ் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நார்மலாக ஒரு ட்ரேடர் ஒரு பிட்காயினில் ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அவரோட மார்ஜின் ரெக்யர்மெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஓவராலாக மார்ஜின் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிட்காயினை பொறுத்த வரைக்கும் லாட் சைஸ் தான். ஸோ இப்போ நம்ம நிஃப்டினா ஒரு 25 லாட் சைஸ், சென்செக்ஸ்னா 10 லாட் சைஸ் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி பிட்காயினுக்கு வந்து 0.001 அந்த குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 லாட் சைஸ் நீங்கள் டெல்டாவில் பண்ணுறதா இருந்தால். ஸோ இப்போ 1 லாட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மார்ஜின் ரெக்யர்மெண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கன்சிடரிங் 200x லெவரேஜ். இப்போ நான் 10 லாட் பண்ணுறேன்னா 10 லாட் வாங்க போகிறேன் அப்படின்னா எனக்கு ஓவரால் மார்ஜினே $5 தான் மார்ஜினே பிளாக் ஆகும். ஸோ நான் $100 லாட் வாங்கினேன்னா மொத்தமாகவே $50 தான் மார்ஜினே பிளாக் ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஃபர்தராக இன்கேஸ் ஒருத்தர் 100 ஒரு 10 லாட்ஸோ 20 லாட்ஸோ வாட் எவர் இட் இஸ் இதில் வாங்கி விற்கிறதுக்கும் நார்மலாக ஒரு பேங்க் நிஃப்டியோ இல்லை சென்செக்ஸோ வாங்கி விற்கிறதுக்கும் சார்ஜஸ் ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ நார்மலாக ஒரு சென்செக்ஸ் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து 86,000 தேவை. ஒரு சப்போஸ் ஒரு நிஃப்டி இல்லை பேங்க் நிஃப்டி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா 97,000 தேவை மார்ஜின் ரெக்யர்மெண்ட். 1 lakh கிட்ட உங்ககிட்ட மார்ஜின் இருந்தால் தான் ஒரு லாட் பையோஸ் இல்லை ஃபியூச்சர்ஸில் பண்ண முடியும். இதுவே வித் ரெஸ்பெக்ட் டு நம்மளோட பிட்காயினில் பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு ஜஸ்ட் ரொம்ப கம்மி, ஜஸ்ட் $5 இருந்தாலே போதும், நீங்கள் 10 லாட் வாங்கிடலாம் பிட்காயின் இதில். அண்ட் அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரோக்கரேஜ்க்கு வருவோம். ஸோ ப்ரோக்கரேஜ் பொறுத்த வரைக்கும் சப்போஸ் நான் 44,000 பேங்க் நிஃப்டிக்கு வாங்கி 44,000 ஒரு 100க்கு விற்கிறேன் அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஒரு 15 லாட் சைஸில் இருக்குன்னா திஸ் இஸ் ஹவு மச். ஸோ எனக்கு 12-13 பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்தாலே பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ அதுக்கு மேலே எடுத்தாலே ஐம் கோயிங் டு மேக் ப்ராஃபிட்ஸ். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் நம்ம ஈஸியாக ஸ்கேல் பண்ண முடியும். ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் ஸ்கேல் பண்ணால் கூட வி ஸ்டில் மேக் ப்ராஃபிட்ஸ். பட் இதுவே டெல்டா எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எவ்வளோ இருக்கும், இல்லைனா ஜென்ரலாகவே ஒரு ஃபியூச்சர்ஸில் கிரிப்டோ ஃபியூச்சர்ஸில் பண்ணாலே சார்ஜஸ் அது அதிகம் தான், அதில் பண்ணால் எவ்வளோ அதிகமாக இருக்கும்னு பார்ப்போம். ஸோ நார்மலாக ஒரு 1,05,000 இருக்குது. அதேமாதிரி 1,05,000 வாங்கிட்டு 1,05,000 நீங்கள் விற்றீங்கன்னா ஆல்மோஸ்ட் $123 பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ 0.1% அதுதான். ஸோ பிட்காயின் 1 லட்சம் இருக்குன்னா 0.1%னா அட்லீஸ்ட் 100 பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் எடுத்தால் தான் பிரேக் ஈவனே கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அது வந்து irrespective of anything, நான் 1 லாட் பண்ணாலும் சரி 100 லாட் பண்ணாலும் சரி என்னோட பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து சேம் தான். ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு டிஃபர். ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் பிட்காயினில் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா மினிமம் 100 பாயிண்ட்டுக்கு மேலே ப்ராஃபிட் எடுத்தால் தான் க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைனா ப்ராஃபிட் கிராஸ் ப்ராஃபிட்டாக தெரியும், பட் ஆக்சுவலி சார்ஜஸ் போக உங்களுக்கு நெகட்டிவ் ஆயிரும். ஸோ மினிமம் ப்ராஃபிட்டே அட்லீஸ்ட் யூ நீட் டு மேக் $100 இன் பிட்காயின். அப்போ தான் யூ கேன் எண்ட் அப் மேக்கிங் ப்ராஃபிட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் ஆக்டிவாக யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர்ஸ்லாம் இதிலே பில்டப்லேயே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் இஎம்ஏன்னு போட்டிங்கன்னா இஎம்ஐ கிராஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த இஎம்ஐ கிராஸு அண்ட் எம்ஏ வித் இஎம்ஐ கிராஸ் இதில் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா அது இட் வில் கிவ் யூ த மார்க். ஸோ எந்த இடத்துல பை சிக்னல் எந்த இடத்துல சேல் சிக்னல் கொடுத்துருக்குன்னு அதுவே தெரியும். ஸோ இந்த இடத்துல கிராஸ் ஓவர் ஆயிருக்கா, ஸோ இங்கேருந்து கம்ப்ளீட் ஷார்ட். ஸோ இந்த இடத்துல ஷார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6,200 ஷார்ட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் பை வந்து 4,500 உங்களுக்கு பை வந்துருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி இஎம்ஐ கிராஸ் ஓவர்ஸ் யூஸ் பண்ணி இமீடியட்டாக என்டர் ஆகிட்டு இமீடியட்டாக எக்ஸிட் பண்ணிடுவாங்க மோஸ்ட் ஆஃப் த பேர் கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இது வந்து நாட் ஓன்லி வித் ரெஸ்பெக்ட் டு பிடிசி. ஸோ நான் இங்கே பிடிசி நீங்கள் மார்க்கெட்ஸில் வந்துட்டு நீங்கள் ஷார்ட் பண்ணுங்கள். 24 hours சேஞ்ச் லாஸ்ட் 1 hour சேஞ்சில் நீங்கள் ஷார்ட் பண்ணிங்கன்னா எந்தெந்த காயின்லாம் மேக்ஸிமம் மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு தெரியும். மோஸ்ட்லி இந்த நியூ காயின்ஸ் வருது இல்லையா, புதுசாக வருதெல்லாம் எப்படின்னா அது ஆல்ரெடி ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சிலேருந்து சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு வரும்போது பினான்ஸ் இந்த மாதிரி மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் லிஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி ஐபிஎல் ஒரு கம்பெனி வருதோ அந்த மாதிரி இந்த புதுசாக ஒரு கம்பெனி வந்ததுன்னா லிஸ்ட் பண்ணும்போது எப்படி ஐபிஎல் ப்ரைஸ் டக்குன்னு போகும், அந்த மாதிரி இதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது ஒரு சில கம்பெனிஸ் நல்லா போகும், ஒரு சில கம்பெனிஸ் நல்லா போகாது. இப்போ இந்த வைன்லாம் எடுத்துட்டிங்கன்னா
லான்ச் ஆன உடனே கொஞ்சம் இறங்குச்சு, பட் அதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இஎம்ஐ கிராஸ் ஓவர் படி நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கேருந்து இது வரைக்கும் போயிடுச்சு. ஸோ ஹியூஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். ஸோ அண்ட் இதோட ஒரு லாட் இஸ் ஈக்குவல் டு 10 லாட்ஸ். ஏன்னா அதோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 12 சென்ட் 13 சென்ட் தான். ஸோ 13 சென்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் 40 சென்ட் வரைக்கும் போயிடுச்சு இன்றைக்கி. ஸோ இன்கேஸ் நீங்கள் இதில் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓவரால் ப்ராஃபிட் பொட்டன்ஷியலே ஹியூஜாக இருந்திருக்கும். சரி, வைனோட ஓவரால் நோ லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லாட் ஈக்குவல் டு 10. ஸோ 100 லாட்ஸ் வாங்கினீங்கன்னா 10,000 வைன் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த பர்டிகுலர் காயின். ஓவராலாக மார்ஜின் ரெக்யர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா $17 தான் மார்ஜினே பிளாக் ஆயிருக்கு 100 நோ லாட்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா. இன்கேஸ் 1000 லாட்ஸ்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $177 பிளாக் ஆயிருக்கு. ஸோ இந்த ட்ரேடு நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா சார்ஜஸ்லாம் போக எவ்வளோ வரும்னு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயினில் லாங் என்ட்ரி இருக்குது. ஸோ இந்த லாங் என்ட்ரி பார்த்தீங்கன்னா 0.12 நான் என்ட்ரி ஆயிருக்கேன். அண்ட் அங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 0.4 வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 100 லாட்ஸ் நம்ம வாங்கியிருந்தோம்னா ஓவரால் மார்ஜின் ரெக்யர்மெண்ட்டே $9 தான் பிளாக்கே ஆயிருக்கு. ஏன்னா லாட் சைஸ் 10 இது சென்ஸில் இருக்கிறதுனால எவ்வளோ தான் ஆயிருக்கும். பட் ஓவரால் பிஎன்எல் பாருங்கள் $280. ஸோ 3000% ரிட்டர்ன்ஸ் ஆயிருக்கும். வெறும் $9 போட்டு $280 பிகாஸ் அந்த மூவ்மெண்ட் வாஸ் ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ஸோ குயிக். ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட்டை நம்ம கேப்சர் பண்ணும்போது நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு நம்ம ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெனன்ஷியலி ஹையராக இருக்கும். ஸோ இதில் ஏகப்பட்ட காயின்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் எந்த காயினில் ட்ரேட் பண்ணணும்னு நம்ம ஃபஸ்ட்டே இன்னும் கிளியர் கட்டாக இருக்கணும். நீங்கள் பிடிசி, இடிஹெச், சொலோனா இந்த மாதிரி இதில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா மூவ்மெண்ட் பெருசாக இருக்காது. அதே மாதிரி மூவ்மெண்ட் அந்த டவுன் சைடும் உங்களுக்கு அகைன்ஸ்டாக போகிறதும் பெருசாக இருக்காது. ஸோ நீங்கள் எப்போவுமே வால்யூமில் ஷார்ட் பண்ணிங்கன்னா ஸோ கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு மார்க்கெட்ஸில் நீங்கள் மார்க்கெட்ஸ் வாங்க. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு வால்யூமில் ஷார்ட் பண்ணிங்கன்னா ஆன் ஹை டு லோ பேசிஸில் இதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் வால்யூம்ஸில் இருக்குது அப்படின்னு காமிக்கும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த பிட்காயின், இடிஹெச், சொலானா இதெல்லாம் ஹை வால்யூம்ஸ். பட் இதுவே நீங்கள் இங்கே மீம் காயின் ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த கேட்டகரி தான் வந்து எப்பவுமே வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் மாதிரி மூவ்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும், போத் அந்த அப் சைட் அந்த டவுன் சைட். இப்போ நீங்கள் இதை ஷார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அதுலேயே சில ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய அப் ட்ரெண்ட்லேயும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்த வைன், ஹைவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அப் ட்ரெண்ட். இந்த பர்டிகுலர் காயின்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் 70% மூவ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கிரிப்டோவில் ரொம்ப நார்மல். ஸோ அதில் நம்ம பாதி கேப்சர் பண்ணாலே கவுன்சிடரிங் த லிவரேஜ் அண்ட் எவ்ரி திங் நம்மளோட ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெனன்ஷியலாக இருக்கும். ஸோ நீங்கள் லாங் ஒன்லி மட்டும் போக தேவையில்லை, நீங்கள் ஷார்ட்டும் போகலாம். ஸோ சில ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இல்லாத ஸ்டாக்ஸ்லாம் கம்ப்ளீட் டவுன் ட்ரெண்டில் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அழகாக கம்ப்ளீட்டாக ஷார்ட் பண்ணி கூட யூ கேன் கேபிட்டலைஸ் இட். ஸோ இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ட்ரெண்ட் இந்த டவுன் ட்ரெண்டை நீங்கள் அழகாக ரைட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கேருந்து ஸோ ஆல்மோஸ்ட் 0.15லேருந்து கம்ப்ளீட்டாக கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது பை சிக்னலே வரல. ஸோ இந்த இடத்துல தான் பை சிக்னலே வந்திருக்கும். ஸோ அது ஒரு கம்ப்ளீட் டவுன் ட்ரெண்டை நீங்கள் கவர் பண்ணியிருக்கலாம். 0.15லேருந்து ஆல்மோஸ்ட் 0.11. இதுவும் பார்த்தீங்கன்னா 1 லாட் ஈக்குவல் டு 100 குவான்டிட்டி. ஸோ இதுவும் நம்ம ஓவராலாக இந்த ஷார்ட்டை ட்ரைன் பண்ணியிருந்தோம். இதுவும் ப்ளஸ் அந்த ஒயின் அது லாங் போயிட்டு இது ஷார்ட்டும் போயிருந்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் ப்ளஸ் அப் ட்ரெண்ட் ரெண்டுமே நம்ம கேப்சர் பண்ணி we have made huge profit. ஸோ எப்பவுமே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சில காயின்ஸ்லாம் சாலிடாக இருக்கும், ஒரு சில காயின்ஸ் இந்த மாதிரி மீம் காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் வாலட்டிலிட்டியாக இருக்கும். ஸோ ஓவரால் நம்பர் ஆஃப் எவ்வளோ மார்க்கெட் பிரெத் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு 100 காயின் இருக்குன்னா அதில் 80 காயின் நெகட்டிவாக இருந்ததுன்னா இட்ஸ் பெட்டர் யூ டேக் த ஷார்ட் ட்ரேட். அதேமாதிரி ஒரு 100 காயின் இருக்குது, 80 காயின் பாசிட்டிவாக இருக்குன்னா இட்ஸ் பெட்டர் யூ டேக் த லாங் ட்ரேட். ஸோ தட் ஓவரால் மார்க்கெட் டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை மார்க்கெட் பிரெத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ட்ரேடை அலைன் பண்ணி ட்ரேட் பண்ணால் தான் we would be in a right position. ஸோ இதில் எக்ஸிக்யூஷன் பண்ணுறதும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஜஸ்ட் வாட் எவர் த ஃபியூச்சர்ஸ் தட் யூ வாண்டட் டு ட்ரேட் நீங்கள் அதை டேரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் how many number of lots நீங்கள் வேணுமோ அந்த நம்பர் ஆஃப் லாட்ஸ் நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூஷன் will go through. சே சப்போஸ் this is the overall குவான்டிட்டி. சே சப்போஸ் நான் 10 லாட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணுறேன்னா 10 லாட்ஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா and it is going to directly buy. ஸோ $1 தான் என்னோட ஓவரால் மார்ஜின் ரெக்யர்மெண்ட் 10 லாட்ஸ் கொடுத்தேன்னா. ஏன்னா இங்கே ஓவராலாக பார்த்தீங்கன்னா 0.03 தான் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. 0.3 ஒரு 30 சென்ட்ஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால உங்களோட மார்ஜின் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த நம்பர் ஆஃப் லாட்ஸ் நீங்கள் எவ்வளோ நாள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஓவரால் லெவரேஜ் பார்த்தீங்கன்னா 20x தான் வச்சிருக்கேன், 100x 200x கூட இல்லை. ஏன்னா இந்த மாதிரி மீம் காயின்ஸுக்கு லெவரேஜ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நான் சும்மா 100 லாட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு பர்ச்சேஸ் கொடுத்தேன்னா 16 ஓவராலாக மார்ஜின் பிளாக் பார்த்தீங்கன்னா 16 தான். இப்போ பைன்னு கொடுத்தோன்னா இமீடியட்டாக இட் வில் கெட் பிளேஸ்ட். ஸோ ஆர்டர் பிளேஸ்ட். ஸோ அஸ் லாங் ஸோ இங்கே இதுலேயே அந்த பிஎன்எல் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்கேஸ் அந்த கேண்டில் கீழே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வரலாம். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு, ஸோ ஒரு பெரிய ரேலி வந்துட்டு இப்போ புல் பேக் வந்திருக்கு, அந்த புல் பேக் இடத்துல நம்ம வாங்கியிருக்கு. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஃபர்தராக மேலே போச்சுன்னா we will end up making profits. ஸோ this is how you can trade with respect to futures. ஸோ ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட காயின்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஹை வாலடைல் காயின், லோ வாலடைல் காயின்ஸ் அப்படின்னு இருக்குது. இந்த பிட்காயின், இடிசிலாம் வந்து லோ வாலட்டிலிட்டி. மற்றபடி இப்போ நான் காமிச்ச இந்த மீம் காயின்ஸ், இந்த புது காயின்ஸ்லாம் வந்து ஒரு ஹை வாலட்டிலிட்டி.
ஸோ அது நமக்கு தேவை பெரிய மூவ்மெண்ட். ஸோ அந்த மூவ்மெண்ட்டை உடனே உள்ளே போயிட்டு உடனே வெளியே வரணும்னா இந்த மாதிரி ஹை வோல்டேஜ் காயின்ஸ் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஓவராலாக உங்களோட மார்ஜினும் உங்களோட ரிஸ்க்கும் பார்த்துங்க. $100 இருக்குன்னா $100 எனக்கு 10x எடுக்கலாம், 20x எடுக்கலாம்னு எல்லாமே எடுக்காதீங்க. கம்மியான கேபிட்டல் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். $100 போடுறீங்கன்னா ஒரு $10 பொசிஷன் எடுங்க. ஸோ தட் உங்களுக்கு இன்கேஸ் அகெயின்ஸ்டாக போனால் கூட ஒரே ஒரு பர்டிகுலர் ட்ரேட் உங்களை வைப் அவுட் பண்ணிடாது. ஸோ லெவரேஜ் அதிகமாக இருக்குன்றதுனால எப்போவுமே அதிகமான ரிஸ்க் எடுக்காதீங்க. கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன் மேக் குட் ப்ராஃபிட்ஸ் இன் கிரிப்டோ. ஸோ இதுதான் ஓவரால் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங். இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் ஐ வில் see you guys with some other video. Bye.